ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கமாண்டோ டெஸ்ட் சீரிஸோடைய பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் வந்து பயாலஜி. ஃபஸ்ட்டு பாருங்கள், விக்டோரியா அமேசானிக்கா த லீவ்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ஸ் க்ரோ அப் டு 3 meters across. A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms or apparently young person. இந்த விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்ற தாவரம் வந்து எவ்வளோ நீட்டு வளரக்கூடிய தாவரம் அப்படின்னா வந்து 3 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு தாவரம். 45 கிலோ எடை உள்ள ஒருத்தங்களை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோடைய இலைகள் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஏர் ஸ்பேஸ் இந்த ஸ்டெம்ஸ் அண்ட் petioles ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செல்லில் வந்து பார்த்தா பிளான்டோடைய செல்லில் பாரன்கைமா செல், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோலன்கைமா செல், அதுக்கப்புறம் ஸ்க்ளீரன்கைமா செல்கள் பார்ப்போம். இந்த பேரன்கைமா செல் அப்படின்றது ஃபுட் ஸ்டோரேஜுக்காக பார்க்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ளீரன்கைமா அப்படின்றது ரொம்ப ஹார்டான லேயர், ரொம்ப கடினமான ஒரு பகுதியாக இருக்கும். கோலன்கைமாவும் வந்து பார்த்தா ஸ்டோரேஜ் தான். அப்போது இந்த பேரன்கைமா செல்லுலேயே ஏரன்கைமான்னு ஒரு வகையான ஒரு செல் இருக்கும். ஏரன்கைமா, இந்த ஏரன்கைமா செல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து தாவரத்தில் தண்ணீரில் மிதக்கக்கூடிய வேலைகள் வந்து செய்யும். அப்போ ஏர் ஸ்பேஸ் இந்த ஸ்டெம்ஸ் அண்ட் petioles, அப்போ தண்டுலையும் இலைக்காம்புகள்லையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சில ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் ஏரன்கைமா செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறனால தான் மிதக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தாமரை வந்து சொல்லலாம். அடுத்து பாருங்க, நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, 6650 கிலோமீட்டர் லாங். த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா பார்த்தா கங்கை நதி 25 கிலோமீட்டர். அப்போ நைல் நதிக்கரையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் நைல்ன்றது நம்ம எஜிப்துன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதே மாதிரி கங்கை நதியோடைய இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்சுவல் டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து Thar Desert is also called a Great Indian Desert in the arid region rolling the sand hills of Indian subcontinent. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் மாநிலத்தில். அப்போ இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தா இந்த தார் டெசர்ட். தார் டெசர்ட் பாருங்க, தார் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரிட் ரீஜன் சொல்லக்கூடிய வறண்ட பகுதிகளில் காணப்படக்கூடியது. நம்ம இந்தியாவில் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த பாலைவன பகுதி. நெக்ஸ்ட் பாருங்க, when animal moves in its location as the seasonal changes, it is said to be migration. In தமிழ்நாடு பேர்ட் சென்ச்சுரிஸ் வந்து பார்த்தா எங்க இருக்கு அப்படின்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் குந்தங்குளம். அப்போ ஒவ்வொரு பருவத்திலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். அந்த இடம்பெயர்றதுக்கு தமிழ்ல வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மைக்ரேஷன். எதுக்காக மைக்ரேட் ஆகும் அப்படின்னா உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் மற்ற பர்பஸ்க்காகவும் வந்து பார்த்தா மைக்ரேட் பண்ணும். இப்போ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பேர்ட் சென்ச்சுரிஸ், அப்போ பறவைகள் சரணாலயம்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தங்குளத்தில் இருக்கும். நிறைய பறவைகள் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரும். அப்போ ரஷ்ய நாடுகள், சைபேரியா நாடுகள் இருந்து நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வந்து என்டர் ஆகும். அப்போ இந்த பறவைகளுக்கு பேர் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரே ஒரு செல் கொண்ட உயிரினம். இங்க மல்டி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், பல செல்கள் கொண்ட உயிரினம். அப்போ இதுல என்ன எல்லா பாடி ஃபங்க்ஷனுமே அந்த சிங்கிள் செல்லிலே பண்ணிடுவாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தோம்னா அமீபா, பாரமிசியம், யூக்ளினா. அதில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லாரில் எர்த்துவாம், அப்போ மண்புழுன்னு சொல்லக்கூடியது, மீன்கள், தவளை, லிசார்டு, ஹியூமன் பீங்ஸ், நம்ம எல்லாம் எதில் வருவோம் அப்படின்னா வந்து பல செல் கொண்ட உயிரில் வருவோம். அடுத்து பாருங்க, கங்காரு எலி. இந்த கங்காரு எலி எப்பயுமே வந்து தண்ணீரே குடிக்காது. அப்போ அதோடைய தண்ணீர் எப்படி எடுத்துக்கணும், அது உண்ணக்கூடிய உணவு மூலியமாகவும் காற்றின் மூலியமாகவும் தான் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பாலாஸ்பைனச் அப்படின்றது தமிழில் பாலக்கீரை. இந்த பாலக்கீரை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட, அப்போ எலும்பு சம்மந்தப்பட்ட மூட்டு வலிகளுக்கு வந்து பார்த்தா தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. இது வந்து இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, லக்னோல இருக்கு. அடுத்து பாருங்க, ஸ்பெண்டிங் விண்டர்ஸ் இன் எ டார்மன்ட் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் ஹைபர்னேஷன். அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வின்டர் ஸ்லீப். அப்போ குளிர்காலத்தில் அதிக குளிரின் காரணமாக தூக்க நிலைக்கு வந்து உயிரினங்கள் போயிடும். அந்த தூக்க நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைபர்னேஷன். அப்படி பண்ணக்கூடிய உயிரினம் எதுனா டர்ட்டில், ஆமைகள் வந்து பண்ணும். அதே சேம் டைம் வெயில் காலத்தில் ஹாட் அண்ட் ட்ரை பீரியட்ல டார்மண்ட்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடியவங்க யார் அப்படின்னா ஸ்னெயில். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஏஸ்டிவேஷன். அப்போது ஹைபர்னேஷன் அப்படின்னா குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய குளிர் உறக்கம், வின்டர் ஸ்லீப்பு. ஏஸ்டிவேஷன் அப்படின்றது சம்மர் ஸ்லீப்பு. அடுத்து பாருங்க, இன் ஜூராங் பேர்ட்ஸ் பார்க் சிங்கப்பூர், பென்குயின்ஸ் ஆர் கெப்ட் இன் எ பிக் கிளாஸ் கேஸ் வித் ஐஸ்பர்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன் அட் 0 டிகிரி செல்சியஸ். இது ஜஸ்ட் அந்த ஃபேக்சுவல் பார்த்துக்கோங்க. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஜூராங் பேர்ட்ஸ் பார்க்கில் கண்ணாடி குடுவைக்குள்ளே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பென்குயினை வந்து 0 டிகிரி செல்சியஸில் வச்சிருக்காங்க. அடுத்து
The mountain goat, namely Nilagiri Thar, can find small spaces on the rock to climb with ease and keep it balanced as feet. அப்போ என்ன அப்படின்னா இந்த நீலகிரி தார் வந்து மலைகளில் ஏறும்போது குட்டி குட்டி பாறைகளாக இருந்தால் கூட அது மேலே ஜம்ப் பண்ணி ஏறக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த அட்டவணை ஒரு ரீட் விட்டுக்கோங்க. என்னென்ன தாவரம் எந்த பகுதியை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ நெல்லிக்கனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனிப்பகுதி விட்டமின் சிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்கர்வி வந்து பார்த்தா ஓவர் கம் பண்ணும். அடுத்து துளசி இலைகள் வந்து பார்த்தா நம்ம சளி காய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது. ஆலோவேராவுடைய இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதுக்கப்புறம் வந்து தோல் எரிச்சலுக்கு பயன்படுத்தலாம். நீம்னு சொல்லக்கூடிய வேம்பு, அதோடைய இலை, பட்டை, விதை எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நமக்கே ஊர்ல அம்மை வந்துருச்சு, மாரியம்மன் கட்டி வந்துருச்சுன்னா அதை அரைச்சு தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுவாங்க. டர்மரிக்ன்றது ஒன்றும் இல்லை, மஞ்சளுடைய கிழங்கு தான் பயன்படுத்தப்படுறோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு நோய் கிருமி வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, இன் இந்தியா ஜூட் கிராப் இஸ் grown in 7 states. இந்தியால சணல் வந்து எத்தனை மாநிலங்கள்ல நம்ம சாகுபடி பண்றோம் அப்படின்னா மேற்கு வங்கம், அசாம் மாநிலம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா மற்றும் மேகாலயா. அப்ப இந்த மேற்கு வங்கத்துல மட்டும் பார்த்தா 50% ராஜூட் உற்பத்தியில நம்ம முதன்மை நாடாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட்ல யார் அதிகமா இருப்பாங்கன்னா வங்களாதேசம் தான். அடுத்து அக்டோபர் 16 பாருங்க, வேர்ல்டு ஃபுட் டே. அப்போ அக்டோபர் 16 அப்படின்றது என்ன அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் டே, உணவுடைய மகத்துவத்தை பத்தி நம்ம கொண்டாடக்கூடிய தினம். அதுவே செப்டம்பர் 16 என்ன அப்படின்னா ஓசோன் தினம், வேர்ல்டு ஓசோன் டே. அப்போ அக்டோபர் 16 அப்படின்னா வந்து பார்த்தா உணவு தினம், செப்டம்பர் 16 அப்படின்னா ஓசோன் தினம். இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டா ஒரு ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்து பியூர் சில்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நேச்சுரல் ஃபைபர் அண்ட் இஸ் செட் டு பி குவீன் ஆஃப் ஃபைபர். அப்போ நார்களின் ராணி யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பியூர் சில்கை வந்து சொல்லலாம். அடுத்து பாக்டீரியா என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அதுலேருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம், இந்த மாதிரியானது பொறுத்துகளை மோஸ்ட்லி கேட்பாங்க. பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ், பேசிலஸ் சப்டிலிஸ். இந்த கிரிசியஸ் அப்படின்றது என்ன கொண்டு வரும் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ், அப்படின்றதுனா ரெட்னு அர்த்தம். ஆர்பிசிக்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எரித்ரோபொய்டின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் அப்படின்னா எரித்ரோமைசின் தயாரிக்கிறதுக்காக. பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்னா பேசிட்ரேசின், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஞ்சை, பூஞ்சைன்னு பார்த்தோம் அப்படின்னா பெனிசிலம் நொட்டேட்டம் தான் முதல்ல நம்ம பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1928 அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா பெனிசிலின் எடுக்கிறோம். செப்பலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படின்றது செப்பலோஸ்போரின் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூஞ்சானம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே பார்த்துக்கோங்க. காமன் கோல்டுனா நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான், நம்மளுக்கு வரக்கூடிய நார்மல் கோல்டு ஃபீவர். ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துடலாம். ப்ரோகேரியாட்டிக் செல்லு உட்கருவின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரோகேரியாட்டு, இன்னொன்று யூகேரியாட். கேரியான் அப்படின்னு ஒரு வார்த்தைனாவே நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், ப்ரோ அப்படின்னா தெளிவற்ற உட்கரு இருக்கும், தெளிவானதா இருக்காது. ஆனா யூகேரியாட்னா யூ அப்படின்னா ட்ரூ, கேரியானா நியூக்ளியஸ், உட்கரு தெளிவாக காணப்படும். அப்போ இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா செல் மெம்பரைன்ஸ் சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய செல் சவ்வு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் குறைபாடா இருக்கும். அதுதான் யூகேரியாட்டுக்கும் ப்ரோகேரியாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா மொனிரா அப்படின்றது ப்ரோகேரியாட்ல வரும். புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலே, ஃபங்கைன்னு சொல்லக்கூடிய பூஞ்சானமாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் எதில் வருவாங்கன்னா யூகேரியாட்டில் வருவாங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்தா அந்த பறவை அதோடைய உலகத்திலே மிகப்பெரிய சைஸ் கொண்ட எக் எதுன்னு பார்த்தா ஆஸ்ட்ரிச்சோடைய எக்கு தான். அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா தேங்காயோடைய சைஸுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து சாயில் ஃபர்டிலிட்டி, மண்ணோடைய வளம், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அது செய்யக்கூடிய பங்கு. அமோனிஃபிகேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அமோனியா உருவாகும். இந்த அமோனிஃபிகேஷனை பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா பேசிலஸ் ராமோசஸ் மற்றும் பேசிலஸ் மைக்கோய்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்து போன தாவரத்திலையும்
விலங்கு செல்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அமோனியாவை கன்வெர்ட் பண்ணி அமோனியம் உப்பா வந்து மாத்திரும். அப்போ இருக்கக்கூடிய விலங்கையோ தாவரமோ இறந்து போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அமோனியா என்னவா மாறிடும், அமோனியா உப்புக்களா மாறிடும். நைட்ரிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு பயன்படக்கூடியவங்க யாருன்னா நைட்ரோபாக்டர் மற்றும் நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமோனியா உப்புகளா உருவாச்சு இல்லையா, அதை நைட்ரைட் மற்றும் நைட்ரைட்டுகளா மாத்துவாங்க. நைட்ரைட் அப்படின்னா NO2-, நைட்ரேட் அப்படின்னா NO3- மாற்றும். அப்போ NO2- மாற்றுறதுக்கு நைட்ரோபாக்டரோ NO3- சொல்லக்கூடிய நைட்ரேட்டா மாற்ற நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியாவும் பயன்படுது. அடுத்து பாருங்க நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனை பண்ணக்கூடியது யாருன்னா அசட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம் மற்றும் ரைசோபியம். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன். இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய வளிமண்டலத்துல நைட்ரஜன் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் 78% நைட்ரஜன் இருக்கு. இந்த 78% நைட்ரஜனும் தாவரங்கள் டைரக்டா எடுத்துக்க போறது இல்லை. அப்போ அது ஒரு மாடிஃபைடு ஃபார்மா தான் அந்த தாவரம் எடுத்துக்கும். அப்படி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரஜனா மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணும். அதுதான் நம்ம மேல பார்த்தோம் NO2-, NO3-. அப்படி மாறின அந்த NO2-, NO3- யார் மாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா லெக்யூமினஸ் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பருப்பு தாவரங்களுடைய வேர்ல முடிச்சுகள் காணப்படும். வேர் முடிச்சுல யார் இருப்பாங்க அப்படின்னா ரைசோபியம் பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும்னா அந்த பருப்பு தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள்ல இருக்கும். அந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து தாவரத்துக்கு கொடுக்கும். அப்போ இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். முன்னையே இதை பார்த்தோம் ஸ்ட்ரெப்டோமைசின் எல்லாமே. அடுத்து காலரா, விப்ரியோ காலரே, டைஃபாய்டுக்கு சால்மோனெல்லா டைப்பி, டியூபர்குலோசிஸ்க்கு பேர் டியூபர்குலோசிஸ்லேயே இருக்கு. லெப்ரசிக்கு பாருங்க மைக்ரோபாக்டீரியம் லெப்பரே, நிமோனியாவுக்கு பேர் நிமோனியா டிப்ளோகாக்கஸ் நிமோனியே, பிளேகுக்கு பாருங்க எர்சினியா பெஸ்டிஸ். அப்போ பார்த்த பேர்லே ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பிளேக்னா எர்சினியா பெஸ்டிஸ், டிப்தீரியானா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே, டெட்டானஸ் அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, ஃபுட் பாய்சனிங் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிசம். அடுத்து சிஃபிலிஸ் அப்படின்னா ட்ரிப்போனிமா பெல்லாடியம். அப்போ சிஃபிலிஸ் அப்படின்றது பார்த்தா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவும் அப்படின்னா செக்ஷுவலாக பரவக்கூடியது. ட்ரிப்போனிமா பெல்லாடியம் தான் வந்து பார்த்தா இந்த சிஃபிலிஸை வந்து பரவக்கூடியது. ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், இது வந்து பார்த்தா ஒரு தூக்கமின்மையான ஒரு நோய். இது வந்து பார்த்தா யார் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா செட்சி ஃப்ளை அப்படின்ற பூச்சிகள் கடிப்பதனால நம்மளுக்கு இந்த நோய் வந்து பரவுது. எப்படி வந்து கொசு கடிப்பதனால மலேரியா நம்மளுக்கு வருதோ, கொசு கடிப்பதனால நம்மளுக்கு டெங்கு ஃபீவர் வருதோ, அந்த மாதிரி செட்சி ஃப்ளைன்ற இந்த பூச்சி கடிப்பதனால நம்மளுக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்லக்கூடிய இந்த தூக்கமின்மை நோய் வருது. இதை காஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னா ட்ரிப்பனோசோமா அப்படின்ற ஒரு புரோட்டோஜோவா. அடுத்து பாருங்க, த லார்ஜஸ்ட் ஹெர்பேரியா ஆஃப் த வேர்ல்ட் இஸ் மியூசியம் நேஷனல் ஹிஸ்டாரிக் நேச்சுரல் இன் பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல உலகத்திலே மிகப்பெரிய ஹெர்பேரியா இருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம முன்னே பார்த்ததுதான் அதே கிளாசிஃபிகேஷன், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு ரீடு. லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஹெர்பேரியம் கொல்கத்தாவில் இருக்கு, அது ஒரு ரீட் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், பேத்தோஜன் எந்த டிசீஸை காஸ் பண்ணுது? ஃபியூசோரியம் ஆக்சிஸ்போரம் அப்படின்னா வில்ட் டிசீஸ் ஆஃப் காட்டன், பருத்தியில் வரக்கூடிய வாடல் நோய். வில்ட் டிசீஸ்னா வாடல் நோயை காஸ் பண்ணுது. செர்கோஸ்போரா பர்சோனேட்டா, திக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட். அப்போ இந்த கடலை செடியில் பார்க்கும்போது என்னன்னா அந்த இலைகள் பச்சையா இருக்கும், உள்ள பிரவுன் கலர்ல டாட்டா வந்திருக்கும். அது காரணம் இந்த செர்கோஸ்போரா பர்சோனேட்டா. கொலிட்ரோடைக்கம் ஃபால்கேட்டம் அப்படின்னா வந்து நம்ம முன்னையே பார்த்துதான் கரும்புல வரக்கூடிய ரெட் ராட். அந்த தண்டு வந்து பார்த்தா நம்ம கரும்பை கடிச்சு பார்க்கும்போது பொங்கல் டைம்ல உள்ள ரெட் கலர்ல இருக்குது இல்லையா, அதை காஸ் பண்ணக்கூடிய அந்த ரெட் கலர் ராட் உருவாக்கக்கூடிய இது யாருன்னு பார்த்தா இந்த கொலிட்ரோடைக்கம் ஃபால்கேட்டம். பைரிகுலேரியா ஒரைசியே, பிளாஸ்ட் டிசீஸ் ஆஃப் பேடி. அப்போ அதோட இலை முழுக்க என்ன இருக்குன்னா பிளாஸ்ட் ஆயிருக்கும். அடுத்து அல்பியூகோ கேண்டிடா, எங்கெல்லாம் அல்பியூகோன்னு வருது அந்த இடத்துல ஒயிட் ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், வெள்ளை கலர்ல துருப்பிடிச்சிருக்கும். இது எதுக்குன்னா ரேடிஷ்கானது. ஆல்கேனா என்ன, ஃபஞ்சைனா என்னன்னு பார்ப்போம். ஆல்காக்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பைக்காலஜி. லாஜி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி படிக்கக்கூடியது. பைக்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஆல்கே. ஆல்கே அப்படின்னா தமிழ்ல பாசிகளை பத்தி படிக்கக்கூடியது. ஃபங்கை அப்படின்னா பூஞ்சைன்னு அர்த்தம். பூஞ்சை அப்படின்னா எதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் பூஞ்சை அப்படின்னா மைக்காலஜி. மைக்காலஜி அப்படின்னா லாஜினா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி படிப்போம், மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சைகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. அப்ப பைக்காலஜினா வந்து பார்த்தா பூஞ்சைகள், பைக்காலஜி அப்படின்னா ஆல்காக்கள், மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சைகள். அடுத்து ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்புகள் அப்படின்னா என்னன்னா தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்றவங்களுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோப்.
எனக்கான உணவை நானே உற்பத்தி பண்ணேன் அப்படின்னா அது பேர் ஆட்டோட்ரோஃப். அந்த ஆட்டோட்ரோஃபிக் எடுத்துக்காட்டு கடல் பாசிகள் வருவாங்க, சாதாரண ஆல்காக்கள் வருவாங்க, தாவரங்கள் வரும். மற்ற யாருமே இதுக்குள்ள அடங்க மாட்டாங்க. அதே ஃபஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகள் பார்த்தா தன்னுடைய உணவை தானே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இட் ஹேஸ் பிக்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த பசுங்கணிகம் இருக்கிறனால அது பச்சையா இருக்கும். அப்போ இதுக்கு பிக்மெண்ட் இருக்கும், இதுக்கு பிக்மெண்ட் வந்து இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் சைனா பாக்டீரியா கொடுத்துருக்காங்க, இதுக்கு அகாரிகஸ் மஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இவனை பார்த்தோம் இல்லைங்களா, பெனிசிலின். முதல்ல மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இந்த பெனிசிலின் சொல்லக்கூடிய பெனிசிலின் நொட்டேட்டம். அப்போ இதை நம்ம வந்து யார் டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அவர்கள் 1928. Amoebic dysentery is caused by protozoa called Entamoeba histolytica spread through contaminated food and water. Amoebic dysentery ன்றது அமீபானால உருவாகக்கூடிய ஒரு வயிற்றுப்போக்கு. அப்ப இதை காஸ் பண்ணக்கூடியது யாருன்னா Entamoeba histolytica அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தான். எதனால வந்து இந்த வயிற்றுப்போக்கு உருவாகுது அப்படின்னா இந்த அமீபா எப்படி நம்மளுக்குள்ள போகுதுன்னா நம்மளுடைய உணவு பொருளா இருக்கட்டும், நம்மளுடைய தண்ணீர் பொருளா இருக்கட்டும், கண்டாமினேஷன் ஆகும்போது, சுத்தமில்லாத தண்ணி, சுகாதாரம் இல்லாத தண்ணியை நம்ம குடிக்கும் போது ஏற்படுது. மலேரியா வந்து எதனால காசு ஆகுது அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸ். இப்போ இந்த பிளாஸ்மோடியம் அப்போ மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய அந்த கொசுக்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆனோபிலிஸ் மஸ்கிட்டோ. பொதுவாக மலேரியா இந்த கொசுக்கள் வந்து 3 வகையான கொசுக்கள் வந்து நம்ம பார்ப்போம். மஸ்கிட்டோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 types ஆஃப் மஸ்கிட்டோ. கொசுக்களை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. மூணாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஏடிஸ் கொசுக்கள்லே 3 வகை இருக்கு. இதுல இந்த ஆனோபிலஸ் மஸ்கிட்டோ தான் வந்து நம்மளுக்கு மலேரியாவை காஸ் பண்ணும். மனிதனுக்கு மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியவங்க ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. இந்த கியூலக்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கியூலக்ஸ் கொசு எதை காஸ் பண்ணும் அப்படின்னா சிக்கன் குனியா. இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய மஸ்கிட்டோ. டெங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரேக் போன் ஃபீவர், எலும்பு முறிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 வகையான கொசுக்கள், இது நம்ம அடிக்கடிக்கு மறக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா பெண் கொசுக்களால் மட்டும்தான் இத்தனை நோய்களுமே பரவுது. அப்போ எந்த கொசுக்களால் வந்து எந்த ஒரு டிசீஸ் கொடுத்தாலுமே ஃபீமேல் மஸ்கிட்டோ, சரிங்களா? ஆனோஃபிலஸ் இருந்தாலும் ஃபீமேல் மஸ்கிட்டோ தான், கியூலக்ஸ்னாலும் சரி, ஏடிஸ்னாலும் சரி, எல்லாமே வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோ தான். அடுத்து ஜூட்டு. சணல் வந்து நம்ம எது தயாரிக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா கயிறு தைக்கவும் அதுலேருந்து ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறதுக்காகவும் ஃபேப்ரிக்ஸு. அப்போ இதில் உருவாக்கப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் 12,000 15,000 ரூபாய்க்கெல்லாம் வந்து பார்த்தா ஆன்லைனில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டில். அடுத்து Filariasis or elephantiasis is caused by Wucheria brandcofti, lead to swelling of legs and groin due to the accumulation of excess lymph. இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த வார்ம்னால நம்மளுக்கு என்ன காசு ஆகும் அப்படின்னா யானைக்கால் நோய் வந்து வரும். இது வந்து சில நேரங்களில் வந்து மஸ்கிட்டோ பைட் பண்ணுறனாலையும் நம்மளுக்கு வரும். அப்போது அவங்களுடைய காலில் இருந்து அவங்க ஜெனிட்டல் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஒன் சைட் ஆஃப் த பாடியே வந்து ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். இது யானைக்கால் நோயின்னுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ஃபிலேரியாசிஸ் ஆர் எலிஃபேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து the term blue revolution refers to remarkable emergence of aquaculture through fish and prawn production. Culturing of aquatic organisms is known as aquaculture. அப்போ இந்த நீல புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கடல்சார் உயிரினங்கள். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன்கள் மற்றும் இறால்களை பற்றி தான் படிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்ற இந்த பறவை ஃபர்ஸ்ட் பேர்ட் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இது மட்டும்தான் வந்து பார்த்தா டீத் உள்ள ஒரு பறவை. அட் த சேம் டைம் பீக் இருக்காது. இந்த சென்ஸ் என்னன்னா அழகு, நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அழகுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்காது, அதுக்கு மட்டும் பல் இருக்கும். இதே மாதிரி இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் நம்ம வேற எங்கே பார்ப்போம் அப்படின்னா இது வந்து ஊர்வன மற்றும் பரப்பனையோடைய கனெக்ஷன் லிங்காக பார்ப்போம். அப்போது இது ரெப்டைல்ஸ் மற்றும் பேர்ட்ஸை வந்து மிங்கிள் பண்ண ஒரு ஆர்கானிசம். பார்க்க பறவை மாதிரி இருக்கா?
சில நேரங்கள் வந்து பார்க்க ஊர்வன மாதிரியும் இருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு படிம பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப இல்ல. ஆனா அதோடைய இது வந்து பார்த்தா அழகு கிடையாது. அதுக்கு பற்கள் தான் இருக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து இரட்டை பெயரிடுதல் முறை. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அமீபானா அமீபா புரோட்டியஸ், ஹைட்ரானா ஹைட்ரா வல்கரிஸ், டேப் ஃபார்ம்னா டேனியா சோலியம், ரவுண்ட் ஃபார்ம்னா என்னன்னு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. முன்ன பார்த்தோம் இல்லையா? பாரன் கைமா, கோலன் கைமா மற்றும் ஸ்க்ளீரன் கைமா. கோலன் கைமா மற்றும் ஸ்க்ளீரன் கைமா. கோலன் கைமானா உயிர் உள்ள ஒரு செல். ஸ்க்ளீரன் கைமானா இறந்து போன ஒரு செல். அதே இதில் வந்து புரோட்டோபிளாசம் இருக்கும். இதில் எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். செல்ஸில் என்ன இருக்கும்? செல்வால் என்ன இருக்குன்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படின்றது நம்ம கார்போஹைட்ரேட்களில் பார்க்கும்போது இது என்ன சொல்லுவாங்க? கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அடுத்து செல் வால்ஸ் ஆர் லிக்னிஃபைடு. அப்போ செல் வால்ஸ் என்ன இருக்குன்னா லிக்னின் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் லியூமன் ஆஃப் த செல் இஸ் வைட். அப்போ செல்லுடைய சென்டர் பகுதி எப்படி இருக்குன்னா வைடாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா குறுகலாக காணப்படுது. பாரன் கைமா மற்றும் கோலன் கைமா. பாரன் கைமா அப்படின்றது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இருக்கும். கோலன் கைமா அப்படின்றது தாவரத்தோடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். எபிதீலியல் திசு. இந்த எபிதீலியல் திசு எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சரும பகுதிகளில் இருக்கக்கூடிய திசு. வாட்டர் ப்ரூஃப் மெம்பரைனா இருக்கு. இந்த எபிதீலியம் நம்மளுடைய சரும பகுதியில் மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவு குழாய் பகுதிகளில் இருக்கக்கூடியது இந்த எபிதீலியம் தான். இது இருக்கிறனால தான் நம்மளுடைய உணவு குழாய் பகுதி வளவளப்பா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டோன்னே உள்ள இறங்குறதுக்கான காரணமும் கூட. மைட்டாசிஸ், மியாசிஸ். செல்லை பார்ப்போம். ஒரு செல்லு இருக்கு அப்படின்னா செல்லுக்குள்ள உட்கரு இருக்கும். உட்கருக்கு பேர் நியூக்ளியஸ். இந்த உட்கருவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம்கள் இருக்கும். இந்த குரோமோசோமை இன்னும் நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏக்கள் இருக்கும். இந்த டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஜீன்ஸ் இருக்கும். அப்போ இது செல்லு. உட்கருக்குள்ள என்ன இருக்குன்னா குரோமோசோம் இருக்கு. இது டிஎன்ஏ. டிஎன்ஏக்குள்ள தான் என்ன இருக்கு? ஜீன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். இந்த பேசிக் புரிஞ்சுச்சா? இந்த செல்லை டிவைட் பண்றோம். செல் டிவிஷன். பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல்லு ரெண்டா பிளவுபட்டு இரண்டு செல்களை உற்பத்தி பண்றது. இதுக்கு பேரு பைனரி ஃபிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தோசையை நம்ம ரெண்டா கட் பண்ணா இரண்டு குட்டி குட்டி தோசை உருவாகுற மாதிரி ஒரு செல் ரெண்டா உடஞ்சி ரெண்டு குட்டி செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு பைனரி ஃபிஷன். தமிழ்ல இருசம பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, செல் டிவிஷனை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு மைட்டாசிஸ், இன்னொன்னு மியாசிஸ். சரிங்களா? இதை பார்க்கும்போது மனித உடல்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு அப்படின்னா 23 இணைகள், 23 பேர்ஸ். இந்த 23 பேர்ஸ்ல 22 இணைகள் எங்க இருக்கு அப்படின்னா பாடி செல்ஸ். நம்மளுடைய என்டையர் பாடி இருக்கக்கூடிய பாடி செல்ஸ். பாடி செல்ஸ் அப்படின்னா சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொமேட்டிக் செல்ஸ். அப்போ என்ன அப்படின்னா 23 இணைகள் கொண்ட குரோமோசோம்கள். இந்த 23 இணைகள்ல 22 குரோமோசோம்கள் எங்க இருக்குன்னா பாடி செல்ஸ் இல்லைன்னா சொமேட்டிக் செல்ஸ். அந்த 22 இணைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோசோம்கள். ஆட்டோசோம்ஸ். இதுவே இந்த ஒரு இணை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பேரை அல்லோசோம்ஸ். அல்லோசோம்ஸ் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம். நம்ம எந்த ஜெண்டர் அப்படின்றது டிசைட் பண்ணுறது இந்த ஒரு இணை தான். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று XX இருக்கும், இல்லை XY இருக்கும். XX இருந்தால் ஃபீமேல், XY இருந்தால் மேல். அப்போது இது புரிஞ்சுச்சா? 23 இணைகள் இருக்குது. 22 இணைகள் வந்து பார்த்தா பாடி செல்ஸில் இருக்கக்கூடிய சொமாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்க்கு பேர் ஆட்டோசோம். இது வந்து பார்த்தா செக்ஸ் குரோமோசோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா அல்லோசோம்கள். ஒரு இணை இருக்குது. ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். இது பாடி செல்ஸ் அப்படின்னா இது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். இது புரிஞ்சுச்சா? மைட்டாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன உருவாக்கும் அப்படின்னா பாடி செல்ஸை உருவாக்கும். மியாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன உருவாக்குனா நம்மளுடைய ஆட்டோசோம் அல்லோசோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செக்ஸ் குரோமோசோம்ஸை உருவாக்கும். இந்த கான்செப்ட் ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு மைட்டாசிஸ் நடக்குது, செல் பகுப்பு நடக்குது. ஒரு செல் எடுத்துக்கிறோம். இந்த பேரண்ட் செல் என்னவா மாறும்னா 2 டாட்டர் செல்ஸாக மாறிடும். ஒரு 2n நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம். இது என்னவா ப்ரொடியூஸ் ஆகும்னா 2 குட்டி 2n நியூக்ளியஸ் உள்ள செல்களாக உருவாக்கும். இதுக்கு பேர் மைட்டாசிஸ். மியாசிஸில் 2n கொண்ட ஒரு செல் எடுத்துக்கிறோம். இது என்னவா மாறும் அப்படின்னா ½ n கொண்ட நியூக்ளியஸா மாறிடும். ½ n. அப்போ அரை 1 கூட்டினோம்னா 2n வரும். அப்போ இங்கே வந்து 2n 2 குட்டி 2n உருவாகும். இங்கே 2n ½ உருவாகும். சரிங்களா? இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ பாருங்க, இட் அக்வர் இன் சொமேட்டிக் செல்ஸா, மியாசிஸ்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸா, இன்வால்வ் இன் க்ரோத் அண்ட் அக்வர்ஸ் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் த லைஃப், வாழ்க்கை முழுக்க வந்துட்டே இருக்குமா? இது கேமிட் ஃபார்ம் ஆகும்போது தான். அப்போது நம்ம வந்து செக்ஷுவலி ரீப்ரொடக்டிவாக ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிவிஷன், ஒரு டைம் பிளவு ஏற்படும். கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிவிஷன், 2 டைம் டிவைட் ஆகும். இங்கே 2n என்னவா மாறும்னா வந்து திருப்பி 2n டாட்டர் செல்ஸாக மாறும். இங்கே 2nன்றது 4 ஹேப்ளாய்டு செல்ஸாக வந்து உருவாகும். ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ், ஒரே மாதிரி இரட்டையர்கள் கொண்ட செல் உருவாகும். இங்கே வெவ்வேறு மாதிரியாக இருக்கும், ஏன்னா பேரண்ட் செல் கிட்டேருந்து வரும்போது. இது எல்லாமே வந்து பார்த்தா என்னென்ன விலங்குக்கு என்னென்ன பரிணாம பெயர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பைனாமியல் பேர். நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னா லக்னோ மாநிலத்தில் இருக்குது. 1948 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து JNTBGRAன்றது ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் இருக்குது. 1979 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் ஆர்கிடேரியம் ஏற்காடில் இருக்குது. 1963. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவுடைய பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா. ஜஸ்ட் ஒரு வாஸ்திக்கோங்க. அடுத்து திருவக்கரை, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரை ஃபாசில் வுட். இந்த ஃபாசில் வுட் பார்க்கில் மரத்துண்டுகள் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா வந்து பாறைகளாக மாறி இருக்கும். அப்போ அந்த மரத்துடைய வயசு என்ன அப்படின்னா 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. நம்ம உணவு போகக்கூடிய வழின்றது வாயில் ஆரம்பித்து மவுத்து, பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், தொண்டைக்குழின்னு சொல்லக்கூடிய உணவு பாதை, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருக்குடல் மற்றும் ஆனஸ் வரைக்குமே வந்து பார்த்தா நம்மளுடைய ஃபுட் போகக்கூடிய பாத்து. அடுத்து பார்த்தா என்னென்ன சுரப்பிகள் இருக்குது செரிமானத்துக்காக, டைஜஷனுக்காக என்னென்ன சுரப்பிகள் இருக்குன்னா சலைவரி கிளாண்ட், எச்சில் சுரக்கக்கூடிய சுரமி, கேஸ்ட்ரிக் கிளாண்டு, லிவரு, கல்லீரல், பேன்க்ரியாஸ், கணையம் மற்றும் இன்டெஸ்டினல் கிளாண்டு. அடுத்து ஒவ்வொரு லங்லையுமே ஒவ்வொரு நுரையீரலையுமே 300 மில்லியன் ஏர் சாக்ஸ் இருக்குது. குட்டி குட்டி பை மாதிரி இருக்கும். அந்த குட்டி குட்டி பைகள் 300 மில்லியன் பைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யானிங் அப்படின்னா நம்மளுக்கு விக்கல் எடுக்கிறது. அப்போ யானிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிக அமௌண்ட் ஆஃப் O2 வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் காற்று பற்றாக்குறையாக இருக்கும்போது நம்மளுக்கு யானிங் நடக்கும். அப்போ அதிகமான O2 வந்து நம்ம எடுப்போம். ப்ரோகேரியட்னா என்ன, யூகேரியட்னா என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அடுத்து சுரப்பிகள் எங்கே இருக்குது? பெட்யூட்ரி சுரப்பி நம்மளுடைய மூளையோடைய அடிப்பகுதியில் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். அடுத்து பீனியல் கிளாண்டு. இந்த பீனியல் கிளாண்டுன்றதும் பார்த்தா நம்மளுடைய மூளையோடைய அடிப்பகுதியில் தான் இருக்குது. தைராய்டு கிளாண்டுன்றது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி உருவான ஒரு கிளாண்டு. தைமஸ் கிளாண்டுன்றது நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடியது. 12 வயதுக்கு மேலானோடனே அந்த கிளாண்டு வந்து இல்லாமல் போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேன்க்ரியாஸ், கணையம் அப்படின்றது நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில் இருக்குது. அட்ரினல் கிளாண்டு. அட்ரினல் கிளாண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி நம்மளுடைய கிட்னி இருக்கும். கிட்னிக்கு மேலே முக்கோண வடிவில் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் அட்ரினல் கார்டெக்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் அட்ரினல் கிளாண்டு. அட்ரினல் கார்டெக்ஸ்னால் வெளிப்புற பகுதி. உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அட்ரினல் மெடுலா. அட்ரினல் மெடுலா இதுதான். இது எங்கே இருக்குன்னா கிட்னிக்கு மேலே இருக்குது. அடுத்து கொனாட்ஸ், பெல்விக் கேவிட்டி. கொனாட்ஸ்ன்றது வந்து பார்த்தா பெல்விக் ரீஜனில் இருக்கக்கூடியது. ஆர்பிசி. ஆர்பிசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்காது, உட்கரு கிடையாது. ஆர்பிசி வந்து உட்கரு கிடையாது. வட்ட வடிவிலான ஒரு செல்லு.
சீக்கிரம் வந்து இறந்து போயிடும். இது எங்கே உருவாகும் அப்படின்னா நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய போன் மேரோவில் உருவாகி எங்கே இறந்து போகும்னா லிவர் இல்லைனா ஸ்ப்ளீன், கல்லீரல் இல்லைனா மண்ணீரல்ல இறந்து போயிடும். இவருடைய ஆயுட்காலம் அப்படின்றது 120 நாட்கள், 120 டேஸ். சரிங்களா? ஆர்பிசி உட்கரு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அது வந்து பார்த்தா வட்ட வடிவில் இருக்கும். அது எலும்பு மஜ்ஜை போன் மேரோவில் உருவாகி எங்கே காணாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பார்த்தா லிவர் மற்றும் ஸ்ப்ரீன். ஆயுட்காலம் 120 நாள். இந்த ஆர்பிசி அரிக்கப்பட்டு அறிவால் வடிவில் மாறுச்சு அப்படின்னா, வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஆர்பிசி இந்த மாதிரி ஷேப்பில் மாறுச்சுன்னா அதுக்கு பேர் சிக்கிள் செல் அனிமியா. இது மரபியல் ரீதியாக வரக்கூடிய ஒரு நோய். சிக்கிள் அறிவால் செல் கொண்ட ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்பிசி இல்லைனாவே என்ன ஆகும், நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்பட்டுரும். அறிவால் செல் ரத்த சோகைன்னுவாங்க. சிக்கிள் செல் அனிமியா. ரெனின் மற்றும் ரெனின், இது ரெண்டும் என்ன அப்படின்னா, ரெனின் அப்படின்றது குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்சைம். சின்ன குழந்தைங்க வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த மில்க் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம் தான் என்ன அப்படின்னா ரென்னின், RENNIN. அதே ரெனின் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய கிட்னியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோனு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணக்கூடியது, சோடியம் அயான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய சிறுகுடல் அப்படின்றது வந்து பார்த்தா 5 மீட்டர் வந்து பார்த்தா லென்த்து. பெருக்குடல் அப்படின்றது வெறும் 1.5 மீட்டர் லென்த்து தான் இருக்கும். பேருக்கு தான் பெருக்குடல், ஆனால் அதோடைய சைஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சிறுகுடல் வந்து பார்த்தா 5 மீட்டர் பெரியது. அடுத்து என்னென்ன மண்டலம், மொத்தம் நம்ம ஒரு 8 மண்டலம் பார்ப்போம். எங்கே இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அதே மாதிரி செல்லை பற்றி இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ஹூக் வந்து 1665 வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோகிராஃபியான்ற புக்கில் தான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா செல் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருப்பார். இப்போ ஒரு செல்லுக்கு வந்து ஆற்றல் எப்படி கிடைக்குது அப்படின்னா செல் கேனாட் கெட் இட்ஸ் எனர்ஜி டைரக்ட்லி ஃப்ரம் குளுக்கோஸ். அப்போது ஒரு செல்லுக்கு குளுக்கோஸ் வந்து நேரடியாக கிடைப்பதில்லை. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் மூலிமா ஏடிபி மாலிகுல் உடஞ்சி தான் நம்மளுக்கு ஆற்றல் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த நரம்பு செல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிலே யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான் மற்றும் மல்டிபோலார் நியூரான்கள் வந்து காணப்படும். அப்போது இந்த நரம்பு செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தா நரம்பு செல்லுடைய உட்கரு. அப்போ மனித உடலே நீண்ட செல் எதுனா நம்மளுடைய நரம்பு செல் தான். இப்படி கிளையாக இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டென்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா மயலின் உறை. இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சான். இது சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்வாங்க. ஒரு நரம்புக்கு இன்னொரு நரம்புக்குள்ள கனெக்ஷன். அதே மாதிரி இது இன்னொரு நரம்போட கனெக்ஷன் ஆகிக்கும். இப்படி இந்த இடத்துல வந்து தகவல் பரிமாற்றம் ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு ஏற்படும். இங்கே வந்து ஒரு வேதிப்பொருள் அசிட்டைல் கோலைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து சுரக்கும். அப்போது இது வந்து பார்த்தா நம்ம பார்க்கக்கூடிய மல்டிபோலார் நியூரான்ஸ், பல துருவங்கள் முனைகள் கொண்ட நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே யூனிபோலார் நியூரான்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு எண்டில் மட்டும்தான் இருக்கும். அதுவே ஆக்டானாவும் டென்ட்ரானாவும் ஆக்சானாவும் செயல்படும். இது எங்கே இருக்கும், இந்த ஒற்றை முனை கொண்ட இந்த நியூரான்கள் எங்கே இருக்குன்னா வளரக்கூடிய கருவில் வந்து காணப்படும். பைபோலார் நியூரான்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுடைய ரெட்டினா பகுதியிலையும் நம்மளுடைய மூக்கு துவார பகுதிகளிலுமே காணக்கூடியது. மல்டிபோலார் நியூரான்ஸ்ன்றது நம்மளுடைய பிரெயின் பகுதியில், நம்மளுடைய மூளை பகுதியில் காணப்படக்கூடியது. மெனிஞ்சஸ் அப்படின்னா பிரெயின்னு சொல்லுவோம். அந்த மெனிஞ்சஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மெனிஞ்சிட்டிஸ். இப்போது மெனிஞ்சிட்டிஸ் இஸ் அன் இன்ஃப்ளமேஷன் இன் த மெனிஞ்சஸ். அப்போது நம்மளுடைய மூளையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடில் வரக்கூடிய பாக்டீரியானாலேயோ வைரஸ்னாலேயோ வரக்கூடிய பிரச்சனைகள். EEGனா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், ECG அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம். நம்மளுடைய நெல்லிக்கனியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மடங்கு வைட்டமின் சி இருக்குது. அப்போ ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நெல்லிக்கனி. இதெல்லாம் வந்து 6வது புக்கில் பேசிக்காக இருக்க கண்டென்ட், ஒரு வாஸ்து விடுங்க. அடுத்து டிசீஸ் அப்படின்னா நோய். அப்போது ஒரு டெஃபினட் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். பேத்தாலஜி அப்படின்னா நோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் பேத்தாலஜி. இப்போ ஒரு டிசீஸ்னால் கட்டாயம் நம்மளுக்கு என்ன இருக்கணும், சிம்டம்ஸ் இருக்கும், அறிகுறிகள் இருக்கும், அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். டிசார்டர் அப்படின்னா குறைபாடு. இப்போ ஒரு வைட்டமின் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய குறைபாடுக்கு பேர் வைட்டமின் குறைபாடு. மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் நம்ம நுண்ணோக்கி வச்சு தான் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸை பார்க்க முடியும். தடுப்பூசிகள் பற்றி லியூகோ அப்படின்னா நிறமற்றது, டெர்மா அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட.
அப்போ லியூகோடெர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை. வாங்க பார்க்கலாம். லியூகோடெர்மா இஸ் ஏ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாத நோய்க்கு பேர் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றாங்க. இது வந்து பகுதியளவோ பார்ஷலாவோ இல்லை முழுமையாவோ வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய தோல் சரும பகுதியிலிருந்து பிக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணும்னா கலரை வந்து செயலிழக்க வச்சிரும். இப்போ மெலனின் பிக்மெண்ட், நம்மளுடைய தோல் நம்ம கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மெலனின் பிக்மெண்ட் தான். அப்போ இது போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பிக்மெண்ட் போயிடும், அப்போ கலர்லெஸ்ஸாக மாறிடுவோம். அப்போ இந்த கண்டிஷனுக்கு பேர் லியூகோடெர்மா. அடுத்து நைட் பிளைண்ட்னஸ், மாலை கண் நோய். அதே மாதிரி கண்ணில் வரக்கூடிய குறைபாடுகள் தான் கன்ஜக்டிவிட்டிஸ், நம்ம கண்ணில் அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா கலர் பிளைண்ட்னஸ். இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஒரு மரபியல் ரீதியான வரக்கூடிய ஒரு குறைபாடு. இன்டர்நேஷனல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிங், சர்வதேச அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரக் அபியூஸ்க்கான தினம் என்னைக்குன்னா ஜூன் 26. நார்கோட்டிக் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு ரீட் விட்டுறணும். அடுத்து உலக சுகாதார ஆணையம் WHO என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ட்ரக் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண சொல்லி இது பண்ணாங்க. டாக்டர் சுனிதி சாலமன் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஐவிக்கான ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு வாலண்டரி டெஸ்டிங் ஏஜென்சி எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் வச்சுருப்பாங்க. எப்போனா 1980களில். ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் பேஷண்ட் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா சென்னை ரீஜியன். நம்ம வைட்டமின் டி வந்து சன்ஷைன் வைட்டமின் அப்படின்னுவோம். ஏன்னா வந்து அதில் வந்து நம்மளுக்கு சூரிய ஒளியிலேருந்து வைட்டமின் டி கிடைப்பதனால். அப்போ எந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளினா காலை நேரத்தில். அதனால தான் குழந்தைகளை வந்து காலை நேரத்தில் வந்து சூரிய ஒளியில் காட்ட சொல்லுவாங்க. முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, கார்போஹைட்ரேட், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் மற்றும் பாலிசாக்கரைட், ஒற்றை சர்க்கரை மாலிகுல், இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸு. இதே இரட்டை சர்க்கரைனா சுக்ரோஸ், லாக்டோஸ் மற்றும் மால்டோஸு. கூட்டு சர்க்கரைக்கு எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் பார்த்தோம் இல்லையா, செல்வாலில் என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் தான் இருக்குது. முதல்ல வைட்டமின் ஏவை காயின் பண்ணது யாருன்னா டாக்டர் ஃபங்க் அவர்கள் தான். அக்டோபர் 21 என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா சர்வதேச அயோடின் பற்றாக்குறை தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து இந்த குறைபாடுகளை தயவு செஞ்சு படிச்சிருங்க. என்னன்னா வைட்டமின் ஏ குறைபாடு, இதோடைய சிம்டம்ஸ். வைட்டமின் ஏக்கு இன்னொரு பேர் வந்து ரெட்டினால். கண்ணில் தானே ரெட்டினா இருக்குது, அப்போது ரெட்டினால். டியோட இன்னொரு பேர் கால்சிஃபெரால். அப்போது நம்மளுடைய போனில் கால்சியம் இருக்கும். அப்போ கால்சிஃபெரால் நம்மளுக்கு எலும்பு வந்து வளைஞ்சிருக்கும், ரிக்கட்ஸு. விட்டமின் ஈனா டோகோஃபிரால், ஸ்டெரிலிட்டி, மலட்டுத்தன்மை ஏற்படுறது. எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா விலங்குகளில், அதுவும் வந்து பார்த்தா எலிகளில். வைட்டமின் கே டெரிவேட்டிவ் ஆஃப் குயினோன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரத்தம் வருது அப்படின்னா உடனே ரத்த முறிதல் ஏற்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய வைட்டமின். அதே மாதிரி இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வைட்டமின்களை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஃபேட் சால்யுபிள், கொழுப்பில் கரையக்கூடிய. ஃபேட் சால்யுபிள், வாட்டர் சால்யுபிள். அப்போ கொழுப்புல கரையக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பை அடக்குன்னு சொல்றாங்க. இப்போ கொழுப்பை அடக்கணும்னா ADEK, கொழுப்பை அடக்கு அப்படின்னா ஃபேட்ல சால்யுபிள் ஆகக்கூடிய வைட்டமின். இதே வந்து வாட்டர் சால்யுபிள்னா B மற்றும் C. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். இது நீங்கள் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷன் என்ன, அதோடைய பயன்பாடு தான் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஹனிபி இருக்கு இல்லையா, தேனீகள் வந்து பார்த்தா 2 வகையான நாட்டியம் வந்து ஆடும். ஒன்று வந்து பார்த்தோன்னா ரவுண்டு டான்ஸு, ரவுண்ட் அடிச்சு ஆடுறது. இன்னொன்று வேகல் டான்ஸ்னா நம்மளுடைய எண்களில் 8ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 8 வடிவத்தில் ஆடக்கூடிய டான்ஸுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகல் டான்ஸு. இது வந்து தேன் ஒரு இடத்துல கண்டுபிடிக்க போகுது அப்படின்னா மிக அருகில் இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் டான்ஸ் ஆடும். ரொம்ப தூரத்தில் தொலைவில் வந்து தேன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வேகல் டான்ஸ். ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. அதான் மெலட்டோனின் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் வரதுக்கான ஒரு ஹார்மோன். மெலனின் வேற, மெலட்டோனின் வேற. நம்ம மெலட்டோனின் அப்படின்னா நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம இப்போ இரவு நேரத்தில் தூங்கும்போது லைட் போட்டால் எழுந்திரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான காரணம் மெலட்டோனின். மெலனின் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னு, நம்ம கருப்பாக இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய மெலனின் பிக்மெண்ட் தான்.
இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசீஸ் தான். மலேரியாக்கான வேக்சின், மலேரியாக்கான ட்ரக் வேற, மலேரியாக்கான வேக்சின் வேற. மலேரியாக்கான தடுப்பூசி முதல்ல 2015 கண்டுபிடிக்கிறாங்க. RTS மாஸ்கியூரிக்ஸ் அப்படின்ற ஒரு தடுப்பூசி. இது வந்து பார்த்தா பிறந்த குழந்தைங்களுக்கு 6லேருந்து 12 வாரங்களுக்குள்ள வந்து செலுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசியா இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம பார்த்துக்கணும். நிபா வைரஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவில் அதிகமாக எங்கே இருந்துச்சு அப்படின்னா கேரளா பகுதியில். அது ஜூனோட்டிக் பழந்தின்னி வவால்கள் சாப்பிட்டு போட்ட அந்த எஞ்சிருக்க பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ ஒரு விலங்கு கிட்ட இருந்து மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் ஜூனோட்டிக் டிசீசஸ். ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா பொருத்தம் பார்க்கறது. ஹிஸ்டோ அப்படின்னா திசுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து இருதயமோ ரத்தமோ எதை நம்ம தானமாக வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டின்ற பொருத்தம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய திசு நம்மளுடைய திசு மேட்சாக இருக்கா. ஹிஸ்டோ அப்படின்னா திசு, இங்கிலீஷில் ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க. திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் ஹிஸ்டாலஜி. கம்பேட்டபிலிட்டினா பொருத்தம் பார்க்கறது. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருள் தானமாக வாங்கும்போது அந்த திசு சரியாக இருக்கா இல்லையான்னு பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. அப்போ இந்த ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி ஆன்டிஜென்ஸ் அப்படின்றது நம்மளுடைய செல் சர்ஃபேஸில் இருக்கும். ஒருவேளை வேற ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு உறுப்பை வந்து நம்ம தானமா வாங்கி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஏத்துக்காது. அப்போ என்ன பண்ணும், அலர்ஜியை உருவாக்கும். அந்த கண்டென்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே ஆல்ரெடி பார்த்த டிசீஸ் தான். ஒரு ரீட் விட்டா ஓகே. The process of production of blood cells in the bone marrow is called hematopoiesis. நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்பிசி வந்து எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கி கல்லீரல் மண்ணீரலில் போய் டெஸ்ட்ராய் ஆகுதுன்ட்டு. அப்போ இப்படி நம்ம எலும்பு மஜ்ஜையில் ஆர்பிசி உருவாகிறதுக்கு பேர் ஹெமட்டோபோய்சிஸ். வன் மகோத்சவ் அப்படின்றது ஆண்டுதோறும் வந்து இந்தியாவில் வந்து தாவரங்களை நட்டு வைக்கக்கூடிய ஒரு இதாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். வன் அப்படின்னா வனம்னு அர்த்தம். நம்மளுடைய சுற்றுச்சூழல்னு பார்த்தோம்னா இயற்கையாக இருக்கக்கூடியது, செயற்கையான சுற்றுச்சூழல். இதில் இயற்கையை 2ஆக பிரிக்கிறோம், நிலவாழ் மற்றும் கடல்வாழ். இதுலேயுமே நிலம் மற்றும் கடலாக பிரிக்கிறோம். நம்மளுடைய சுற்றுச்சூழல் என்ன இருக்குன்னா உயிருள்ள பொருள் மற்றும் உயிரற்ற பொருள்களாக பிரிக்கிறோம். அடுத்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, எடாபிக் ஃபேக்டர்ஸ் என்ன. ஃபிசிக்கல்னால் வந்து லைட்டு, டெம்பரேச்சர், விண்டு, ஹியூமிடிட்டி. எடாபிக் அப்படின்னா மண்ணுக்குள்ளே தண்ணி இருக்குது, ஏர் இருக்குது, மற்ற உயிரினங்களும் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான கண்டென்ட். வேர்ல்டு வெட்லேண்ட் டே, சர்வதேச ஈரநில தினம்ன்றது February 2. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் ராம்சார் கன்வென்ஷன் வந்து சைன் ஆயிருக்கும். அடுத்து வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே March 21. அடுத்து எர்த் டே, புவி தினம்ன்றது April 22. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேன்றது June 5. நேச்சுரல் ரிசோர்சஸ் டேன்றது October 5. நேச்சுரல் கன்சர்வேஷன் டேன்றது வந்து பார்த்தா நவம்பர் 25. சலீம் அலி அப்படின்றவர் யாருன்னா ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட். ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இவர் வந்து பார்த்தா பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா. அப்போ பேர்ட் மேன் ஆஃப் இந்தியானா யாருன்னு பார்த்துக்கணும், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியானா யாருன்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் அச்சீவ் பண்ணாங்கன்னா அதையும் ஒரு ரீட் விட்டு வச்சுக்கோங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.